Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியான எம்மியான பாதாம் பூரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிஃப்ட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோ முடிவில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு 200 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 25 கிராம் போல் பாதாம் எடுத்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக உப்பு. பாதாமை கொதிக்கிற வெந்நியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். முதல்ல மாவில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாதாமை தோல் எடுத்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா பால் விட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். நான் இங்கே தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சிக்க போகிறேன். நம்ம பாதாமை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியே உங்களுக்கு போதுமானது. அதனால் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பதம் வந்தால் போதுங்க. கையில் ஒட்டாத மாதிரி வந்தாக்கில் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிடம் ஊற வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லைங்க. நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சுற அளவுக்கு ஊறினா போதும். 1 கப் மைதாவுக்கு 2 கப் சர்க்கரை அளவு எடுத்துக்கோங்க. 2 கப் சர்க்கரையை 1/2 கப் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. நமக்கு ஒரு அளவு மைதாவுக்கு 2 அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. நம்ம 1/2 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமாக பாகு ரெடி ஆகிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சாக்கில் தீயை நல்லா மிதமாக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நிமிடத்துலேயே உங்களுக்கு 1 கம்பி பாகு தயாராகிடும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு மைல்டு கலர் கிடைக்கும், கொஞ்சம் வாசமும் கிடைக்கும். இல்லாட்டி நம்ம லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தாங்க. இது நல்ல கிளறி 1 கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வைக்கணும். பாருங்கள், இப்போ கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் தூக்கி ஊற்றி பார்த்தாலே உங்களுக்கு கம்பி பதம் நல்லா தெரியுங்க. கையை வச்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கை வச்சு பார்த்தாலும் 2 விரலுக்கு இடையில் வச்சு பார்க்கல உங்களுக்கு 1 கம்பி மாதிரி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி 1 கம்பி மாதிரி விழுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம கம்பி பதம் வச்சுருக்கிறதுனால இது சீக்கிரமாக கட்டியாயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை பாகு கட்டியாகாமல் இருக்கும். எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு பாகு தயாராகிடுச்சு. நம்ம மாவு புரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாக வேண்டாங்க, சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. முதல்ல மாவு தொட்டு பூரிகளை தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக இட வேண்டாங்க, சின்னதாக வட்டமாக இட்டால் போதும். இந்த சைஸில் போட்டுட்டு லேசாக நெய்யை மேல் பக்கமாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. சின்ன முக்கோண வடிவில் இருக்கும். இதை கொஞ்சம் மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கணும் அப்படின்னு இல்லைங்க, ஓரளவு தேய்ச்சா போதும். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே பொரிச்சிடலாம். இல்லது இந்த அடுக்குகள் பிரியாமல் இருக்கிறதுக்காக கீழ் பக்கத்தில் ஒரு கிராம்பை வச்சு கூட குத்தி விட்டுக்கலாம். நீங்கள் இப்படியே கூட ஒட்டி நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். இல்லது விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராம்பு சொருகி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பூரிகளாக போட்டு எடுத்துடலாம். நல்ல மாவு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால போடுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியது இருக்காது. இந்த மாதிரி எல்லா இதையுமே நம்ம நல்லா போட்டுட்டு சின்ன சின்ன பூரிகளாக போட்டுட்டு மேல் பாகத்தில் ஃபுல்லாக சின்ன போர்க்கு வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க. அது எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மலாக பூரி பொரிக்கல ரொம்ப புஷ்ஷுன்னு பொரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பொரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம துளைகள் போட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் தயாராகிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்து சர்க்கரை பாகில் ஊற வச்சா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்ல மிதமான சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரியணும், அதே சமயம் எல்லா லேயரும் உங்களுக்கு நல்லா பொரியணும். அதனால் சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த போர்க் வச்சு துளைகள் போடலை அப்படின்னா கொஞ்சம் புசு புசுன்னு வரும் பூரி. அதனால் நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லது டைரெக்டாக கூட நம்ம பொரிச்சிக்கலாம். 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்ம சர்க்கரை பாகில் ஊற விட போகிறோம்.
ஒரு ஷிஃப்ட் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஷிஃப்ட் போட்டுட்டு கூட பாகில் போட்டுக்கலாம். சூடாக தான் போடணும் அப்படின்னு இல்லைங்க. ஃப்ளேம் எப்போதுமே ரொம்ப லோவாக இருக்கணும், இல்லது சீக்கிரம் முறுகிடும், உங்களுக்கு உள்ள அடுக்குகள் வேகாது. இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கத பாகில் போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் பாகில் ஊறணும் அப்படின்னு இல்லை, ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு நிறைய பாகு எடுத்துரும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஜஸ்ட் அடுத்த ஷிஃப்ட் பூரி பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் இது ஊறினாலே போதும். அதை எடுக்கையில் நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு அதை நம்ம பாகில் போட்டுடலாம். ஒரு பக்கம் லைட்டாக முங்கின பிறகு திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம ஊற விட்டுறலாம். ஒன்று 2 நிமிடத்திலேயே ஒரு ஷிஃப்ட் பூரி உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. இது எல்லாம் கலரில் இருக்கையிலேயே நம்ம எடுத்துடலாம், ரொம்ப பொன்முறுவலாலாம் ஆக வேண்டியதில்லை பூரி. இப்போ அடுத்த ஷிஃப்ட் நமக்கு ரெடியாக இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம இந்த இதையும் நம்ம ஊறின பூரியையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். நல்ல ஜீராவை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு எடுங்க, அப்படின்னா தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இல்லது உள்ள ஜீரா அப்படியே தங்கிடும். ஜீராவெல்லாம் வடிச்சிட்டு நல்ல ஓரங்களில் ஒரு தட்டில் ஓரத்தில் அப்படியே வச்சிங்கன்னா மீதம் இருக்க ஜீராவும் வடிஞ்சிரும் உங்களுக்கு. இது நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பி ஆகிடும் உங்களுக்கு. சூடாக சாப்பிடையில கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாதாம், ஏலக்காய் வாசம், இந்த சர்க்கரை பாகோட வாசம் எல்லாம் சேர்ந்து இந்த பூரி நல்லாவே எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஷிஃப்ட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஷிஃப்ட்டை ஊற வச்சிடலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிவ் அவே போயிட்டுருக்கு, அதில் கலந்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் உள்ள எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அந்த கிவ் அவே வீடியோட லிங்கை இந்த வீடியோ எண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், கிவ் அவேல கலந்துக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.